இவங்களுடைய ஃபேமிலி, குடும்ப வாழ்க்கையில் சனி பகவான் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். இவர் சனி பகவான் பார்வையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 4வது வீட்டை பார்க்குறார். 4வது வீடுங்கிறது உங்களுடைய தாய்க்கு உடல்நிலை கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. குடும்பத்தில் மனைவியோட அந்யோன்யமாக இருக்கிறதுக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். அது மாதிரியான விஷயங்கள் நல்லபடியாக தான் இருக்கும். அதனால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படாது. ஆனால் அம்மாவுக்கு உடல்நிலை கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது தொடர் மருத்துவமாக மாறும். இப்போ ஹார்ட் ப்ராப்ளம்னா ரெகுலராக மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்களே, பிபி வந்துருச்சு, ரெகுலராக மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்க, சுகர் வந்துருச்சு, அது மாதிரி ரெகுலராக தொடர் மருத்துவத்தை ஏற்படுத்துவார். குடும்பத்தை பொறுத்தவரை இது மாதிரி விஷயங்கள்லாம். மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமையிலையோ அவங்களுடைய பிரச்சனைகளை வேறு எதுவுமே ஏற்படுத்த மாட்டார். நீங்கள் கணவன் மனைவி பொதுவாக கோபமான வார்த்தைகளை தவிர்த்துக்கணும். ஒருத்தர் சந்தேகப்படுறதை தவிர்த்துக்கணும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுருந்தீங்கன்னா, சனியினுடைய பார்வை 10வது பார்வையை 7வது வீட்டை பார்க்குறார், உங்களுடைய களத்திர ஸ்தானத்தை பார்க்குறார். இது என்ன பண்ணும்னா குயுக்தியாக யோசனை பண்ணும். அதனால் ஒருத்தர் சந்தேகப்படுறது, அவங்க இதுக்கு தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறது அப்படின்னு ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவநம்பிக்கை கொள்ள வைக்கும். அதனால் இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது.